உலகத்தில் 3 நியமத் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான். முக்கியமாக முதலாவது அல்லாஹ் நம்மளை மனிதனாக படைத்திருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா கூறுகிறான், படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பு மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நம்மை படைத்ததற்கு அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் எப்போதும் ஷுக்ர் செய்ய வேண்டும். இரண்டாவது நம்மளை முஸ்லீமாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பல சமுதாயங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யாரும் முஸ்லீமாவதற்கு அதிகமான பேர் பாக்கியம் பெறவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்து முஸ்லீமாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹைர் உம்மத்தில் நம்மை ஆகி வைத்திருக்கிறார். முன்னாள் நபிமார்களுடைய உம்மத்கள் இருந்தாலும் ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை தான் ஹைர் உம்மத் என்று கூறுகிறான். இந்த 3 பாக்கியங்களுக்கு பிறகு நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாக்கியம், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னையும் ஃபசாதும் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஒரு முரப்பியான ஷேக்குடன் சப்ர் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நான் ஹிஃபுல் படிப்பதற்கு நான் பிறந்த போது எனது தாயார் நியத் வைத்தார்கள், இந்த பிள்ளையை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று அப்போது நியத் வைத்தது. எனக்கு குறிப்பாக ஒரு 4வது படிக்கும் போது கடைசி எக்ஸாம், அந்த கடைசி எக்ஸாம் முடித்து வரும்போது எனது ஒரு சொந்தக்காரர் முன்னாடி நம்ம மதரசால படித்தாங்க, ஜாமியா அன்வாரியெல்லாம் முன்னாடி படித்தாங்க. சொப்பான் என்று சொல்கிற ஒரு பையன். அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய தகப்பனார் எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க, அமீரை சேர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கேட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்தே ஹாஃபிஸ் ஆகும் நல்ல ஒரு ஆசை. அப்போ அம்மா வந்து டக்குனு நீ ஹாஃபிஸ் ஓதுறியான்னு கேட்கும்போது அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமே நான் சரின்னு சொல்லி அடுத்த நாள் என்ட்ரன்ஸ் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் என்ட்ரன்ஸ் என் கூட என்னோட இன்னொரு ஒரு பையன் வந்தான். 2 பேரும் சேர்ந்து என்ட்ரன்ஸ் எழுதுறோம். ஆனால் என்னன்னு தெரியல, அல்லாஹ் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான், நான் வந்து அல்லாவோட கிருபையில பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹிஃபுல் வந்து லாக்டவுனோட சேர்த்து ஒரு 5 வருஷம் நான் ஹிஃபுல் ஓதுனேன். அது ஹிஃபுல் ஓதும் போது எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அது அல்லாஹ் நல்ல ஈஸியாக ஆக்கிட்டேன் தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிஃபுல் ஓதுற டைமில் என்னோட உஸ்தாத் ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க, சைடில் சேர்த்து ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, வலப்பது எஸ்ஸாலும் குர்ஆன் அது திக்ரி பதன் தகவல். அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஓதுறது ரொம்பவே ஈஸியாக ஆக்கி தந்திருக்கான். நம்ம அதை கஷ்டமாக நினைக்கக்கூடாது. ஈஸியாக இருக்காது, ஈஸியாக நினச்சா ஈஸியாக தான் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. என் உஸ்தாத் சொல்கிறபடி நான் ஓதுனேன். அவங்க சொல்கிற மாதிரி நான் ஈஸியாக ஓதி முடிச்சேன். அல்லாஹ் அதை தௌஃபீக் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது நான் ஹிஃபுல் முடிச்சதுக்கப்புறம் நான் ஆடி படிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ஸ்கூல் சேரணும்னு தான் ஆசைப்பட்டேன். அப்போ அந்த நேரத்தில் நான் 9th கிளாஸ் வந்து ஸ்கூலில் இங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் மதரசால சரியான தௌரை நான் தீர்க்காதனால மதரசால தௌர் கொடுத்துட்டு தான் போகணுன்னாங்க. அப்புறம் நான் எங்கே அந்த தௌர் கொடுத்ததுக்கப்புறம் முன்னாள் உஸ்தாத் எங்கள் மதரசால ஓதி கொடுத்தாங்க, உஸ்தாத் ஷாஃபி உஸ்தாத் இருக்காங்க. அவங்க தான் ஒரு நாள் உட்காந்து சர்க்காரோட முன்னாள் கதையும் எனக்கு இந்த ஆடினுடைய அந்த ஞானத்தை என்னென்ன இப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க பல உலமாக்களை பற்றி ஷாஃபி உஸ்தாத் எனக்கு ஒரு தாடி பட்டாங்க. அந்த தாடி கேட்டதுக்கப்புறம் என் மனசே மொத்தமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சர்க்கார் சொன்னாங்க, நீ அடுத்த வருஷம் ஆடி படிச்சு அப்படின்றதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில 1வது சும்ரா முடிச்சு 2வது சும்ரா முடிச்சு அடுத்த வருஷம் 3வது சும்ரா அல்லாஹ்வோட கிருபையில ஓதவே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இனியும் அந்த மதரசாவை புதிதாக